இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மைண்ட் டோட்டலா வேற வேற பிரச்சனை எல்லாம் நிரம்பிருச்சு. மியூசிக்கே நான் மறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டேய், பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. அதுக்காக எதுக்கு மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேங்கிற? என்னால அந்த கிட்டார முன்ன மாதிரி ஒரு மேட்னஸோட தொட முடியல மச்சான். இவ பண்ண வேலையால என்னோட கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்ந்து என்ன கிவ் அப் பண்ண வச்சிருச்சு. இசை என்னோட வாழ்க்கையில இருக்கிற வர என்னால பீஸ்ஃபுல்லா மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு, ஆனா என்ன பேசுறாருன்னு சரியா தெரியலையே. பக்கத்துல போலாமா இல்ல வேணாம்? ஏண்டா இவ்ளோ படிச்சிருக்க, இப்படி யோசிச்சா எப்படிடா? உனக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா சரி, பிடிக்கல. அதுக்காக உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பிடிக்காதவங்க உன் கூட இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த விஷயத்த செய்ய மாட்டேன்னு சொல்றது பெரிய முட்டாள்தனம்டா. எனக்கு தெரியாது நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற. நீ ஜெயிச்ச அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? கொஞ்சம் யோசிரா. டே மச்சான், நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு காஃபியா டீயாடா? வெளியே போன்னு சொல்லாம சொல்றல. போறேன்டா, போறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஒரு நாள் மாறும். அப்ப இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. ஒரு நண்பனா சொல்லணும்னு நினைச்சத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம். நான் வரேன்டா. அண்ணா 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 அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா. சரி சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா. அண்ணா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க விஷால் கிட்ட கோவமா பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவர் உங்களை ஏதாவது சொல்லிட்டாரா? அவன் என்ன ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்லம்மா, ஃப்ரெண்டுன்னு விட்டுருவேன். ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக்கே அவாய்ட் பண்றாமா. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னண்ணா சொல்றீங்க? இப்ப சொல்லுமா, இவன் என்ன பண்ணலாம்? ஒரு வகையில விஷால் இப்படி நடந்துக்கிறதுக்கு நானுமே ஒரு காரணம் தான். அண்ணா, அந்த பேப்பரை என்கிட்ட கொடுக்குறீங்களா? எப்படியாவது விஷால் இந்த மியூசிக் காம்படிஷன்ல நான் கலந்துக்க வைக்கிறேன். நிஜமாவா சொல்ற? உன்னால முடியுமா இசை? முடியும்ண்ணா. விஷாலுக்கு பிடிச்ச எதுவுமே அவரை விட்டு போக கூடாது. இந்த காம்படிஷன் ஏற்காட்டுல நடக்கிறதா போட்டிருக்கு. ஆனா சென்னை அட்ரஸ் கொடுத்திருக்காங்கன்னா அப்ப இவங்களோட ஆபீஸ் இங்கதான் இருக்கோ? ஆமாமா, இது ஹெட் ஆபீஸ் தான். ஓகே, அப்ப அங்க நேர்ல போனா இந்த காம்படிஷனை பத்தின டீடைல்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல? நிச்சயமா சொல்லுவாங்கம்மா. சரிங்கண்ணா, சூப்பர். நான் இப்பவே அங்க போறேன். விஷாலோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன். நானும் கூட வரமா. நீ மட்டும் இதுல விஷால கலந்துக்க வச்சுட்டா போதும். இது அவனோட எத்தனை வருஷ கனவு தெரியுமா? வாங்க, நான் போலாம். போலாம்.